Hi guys, this is Vaishnavi Saravanan. இன்னைக்கான ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டினோட வந்திருக்கேன். அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டாங்க இந்த 2025ல மட்டுமே. ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. கொஸ்டின்குள்ள போய்க்கலாமா? த கொஸ்டின் இஸ் 366 பக்கங்களை உடைய புத்தகத்தில் பக்க எண்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்குகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 366 பக்கங்கள் கொண்டு ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ இதோட டோட்டல் டிஜிட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த இலக்குகள்ல இருந்து நம்ம முதல் இலக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல் இலக்கு அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் வரக்கூடியது. ஸோ 1 to 9 வரைக்கும் இருக்குமா, ஒரே ஒரு இலக்கு கொண்டது. ஸோ 1 to 9 வரைக்கும் டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ 9. இந்த ஒரு இலக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த 1ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒரு இலக்கு எண்கள் அப்படின்றது மொத்தம் 9 இருக்கு. அதே மாதிரி இரண்டாம் இலக்கு அப்படின்னா 2 இலக்குகள் கொண்டது எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருந்து 99 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை கண்டுபிடிக்க 99 இருந்து 10 மைனஸ் பண்ணி +1 பண்ணணும். இது எல்லாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியா. +1 பண்ணனாதான் 90 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம கவுண்ட் பண்ண ஈஸியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 90 into 2 போட்டோம் அப்படின்னா ஏன் 2 போறோம் அப்படின்னா இது 2 இலக்கு எண் அப்படின்றதுனால. ஸோ த ஆன்சர் இஸ் 180. ஓகேங்களா, 2 இலக்குகள் கொண்ட எண்களுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 180. அதே மாதிரி மூன்றாம் இலக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மூன்றாம் இலக்கு மொத்தம் 3, அதே தான் 100ல இருந்து 366 வரைக்கும். ஸோ 366ல இருந்து -100 + 1 போட்டால் மூன்றாம் இலக்கு என்னான 267 கிடைக்கும். ஸோ நான் டோட்டல் அப்படின்றதுனால நான் அதை 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன் பண்ணால் 801. ஸோ இது எல்லாத்தையும் 9, 180, அதே மாதிரி 801 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா 990 இஸ் த கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.